பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க அனுமதி கிடைக்காததால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்தார் ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில் தான் திமுகவில் இணையப் போவதாகவும் அந்த கட்சியின் கூட்டணி வைக்கப் போவதாகவும் வதந்திகள் பரப்பப்படுவதாக விளக்கமளித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வந்த நிலையில் அவரை சந்திக்க விரும்பினார் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அடுத்த நாளே மத்திய அரசை கண்டித்து அறிக்கை விட்டார் ஓ பன்னீர்செல்வம். அதனைத் தொடர்ந்து காலையில் வாக்கிங் செல்லும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். பிறகு முதல்வர் ஸ்டாலினின் இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வம், அவரது மகன் உள்ளிட்டோர் ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்தனர். ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாக ஓ பன்னீர்செல்வம் கூறி வந்த நிலையில் அவர் திமுகவில் இணையப் போவதாகவும் அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் இது குறித்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் ஓபிஎஸ். அதில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்பதே எங்கள் நோக்கம். தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் முதல்வரை சந்தித்தேனே தவிர இதில் அரசியல் இல்லை. நான் எங்கிருந்தாலும் மக்களின் நலன், உரிமை என்று வந்தால் ஜெயலலிதா வழியில் செயல்படக்கூடியவன் என்று கூறியுள்ளார்.